வணக்கம். சௌத்தி பாஸ் ராஜா கி கஹானி, 4வது வகுப்பு படித்த ஒரு மகான் மகாராஜாவின் கதை. அதாவது, என்னை தாண்டி யாருமே இந்த நாட்டில் வாழக்கூடாது, எனக்கு அடிமையாக தான் அனைத்து நபர்களும் இருக்க வேண்டும், என்னை எதிர்க்கக்கூடிய நபர்கள் சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய ஆக்ரோஷத்துடன் இந்த நாட்டை ஒரு மகான் மகாராஜா ஸ்ரீ 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 நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவர்கள் நடத்தி வருகிறார். அதாவது, மகான் ராஜாவுக்கு எதிராக யாரெல்லாம் சேலஞ்சராக இருக்கிறார்களோ அவர்களின் மீது வழக்கை போடுங்கள், அவர்களை சிறையில் அடையுங்கள், அதற்கு பின்பு நான் தான் போட்டியில் கலந்து கொள்ள சொல்கிறேன் என்கிற அந்த ஃபீல்டை திறந்து வைக்கும்போது உங்களால் போட்டியிட முடியுமா என்று நீங்கள் பார்க்க வேண்டும். No interim relief to Arvind Kejriwal. Delhi High Court issued a notice to ED on play challenging arrest on remand. அதாவது, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு எந்த விதமான பெயில் கிடைக்காது என்கிற விஷயத்தை டெல்லி ஹைகோர்ட் தெளிவுபடுத்திவிட்டது. ஆனால் இதே இடத்தில் நீங்கள் இன்னொரு விஷயத்தை மிகவும் கவனமாக பார்க்க வேண்டும். எந்த மகான் மகாராஜா இந்த நாட்டை நடத்துவதாக கூறி வருகிறாரோ அதே மகான் மகாராஜா ஒரு மாநிலத்தின் சீஃப் மினிஸ்டரை பார்த்து பயந்து நடுநடுங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த நாட்டில் ஒரு தேர்தல் வர இருக்கிறதா, 2024ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தல். என்டிஏ ஒரு மிகப்பெரிய கூட்டணி கட்சியாக உருவெடுத்து விட்டதாம் என்கிற அந்த கதையும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பயந்தாங்கோலி, முக்கியமாக இந்த வார்த்தையை கவனமாக கேளுங்கள், பயந்தாங்கோலி தலைவர்கள் ராஜாவிடம் அடைக்கலம் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பயம், சிறைக்கு செல்ல பயம், அவர்கள் மீது இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய அந்த பயம், ராஜாவை எதிர்த்தால் ராஜா சிறையில் அடைத்து விடுவார் என்கிற அந்த பயம். இது போன்ற பயந்தாங்கோலி தலைவர்களுக்கு நடுவில் ஒரு சில தைரியமான தலைவர்களும் இருக்கிறார்கள் என்கிற விஷயத்தை இந்த நாட்டு மக்கள் உணர தொடங்கிவிட்டார்கள். இது போன்ற தலைவர்களில் ஒரு நபர்தான் அரவிந்த் கெஜ்ரிவால். அதாவது, ஜெயில் பரோ சுதந்திர போராட்டத்தின் போது இதே வார்த்தையை வைத்துதான் மகாத்மா காந்தியிலிருந்து தொடங்கி சரோஜினி நாயுடு அவர்களிலிருந்து தொடங்கி பகத்சிங், ராஜ்குரு போன்ற எத்தனையோ தலைவர்கள் சிறையை அடைக்கக்கூடிய வேலையை பார்த்தார்கள். எங்களுக்கு ஆங்கிலேயர்களை பார்த்து அச்சம் கிடையாது. இந்த நாட்டிற்கு கிடைத்த அந்த சுதந்திரத்திற்காக போராடிய அனைத்து மகான்களுமே பேசிய அதே வார்த்தை. அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய அரசாங்கம் எடுத்து வைக்கக்கூடிய விஷயம், எங்களை சிறையில் அடைத்தாலும் எங்களுக்கு கவலை அல்ல, அரசாங்கம் சிறையில் இருந்து கொண்டே நாங்கள் நடத்துவோம் என்று. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை சிறையில் அடைத்த நாளிலிருந்து நீங்கள் பார்த்தீர்களா, தொடர்ந்து சிறையில் இருந்து கொண்டே பல்வேறு மெசேஜஸ்களை அவர் அனுப்பி கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் இது அவருடைய ஒரு டாக்டிக்காக இருக்கலாம் என்கிற ஒரு குற்றச்சாட்டும் எடுத்து வைக்கிறார்கள். அதாவது, சிறையில் இருப்பதை ஒரு சிம்பத்தியாக மக்களுக்கு முன்னெடுத்து வைத்து வெற்றி பெறுவார் என்று. இந்த அச்சம் நேரடியாக பிரைம் மினிஸ்டர் மோடி, அதாவது இந்த நாட்டின் மகான் மகாராஜா மனதிலும் பாய்ந்து விட்டது. அதற்காக ஒட்டுமொத்த கூட்டத்தையே இறக்கி விட்டு விட்டார். இதில் லெப்டினன்ட் கவர்னராக இருக்கட்டும், பிஜேபியில் இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்களாக இருக்கட்டும், அல்ல போலீஸாகவே இருக்கட்டும், ஒரு பக்கம் அரவிந்த் கெஜ்ரிவாலை சிறையில் அடைத்தது மட்டுமல்லாமல் அவருடைய கட்சி ஆஃபீஸில் பூட்டை போட்டு விட்டது இந்த நாட்டு அரசாங்கம். பிளேயிங் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் என்கிற விஷயத்தை எப்படி நீங்கள் பார்க்க முடியும்? இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய இந்த வழக்கு டெல்லி ஹைகோர்ட்டில் வந்தது. டெல்லி ஹைகோர்ட்டில் அரவிந்த் கெஜ்ரிவாலிற்காக வாதாடி வந்த அபிஷேக் மனு சங்வி பல்வேறு விஷயங்களை கோர்ட்டிற்கு முன்பு எடுத்து வைத்தார். எந்த கிரவுண்டில் அரவிந்த் கெஜ்ரிவாலை நீங்கள் கைது செய்திருக்கிறீர்கள்? மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் நடக்கும்போது, தேர்தல் வரும்போது, ஒவ்வொரு நாளும் ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு எவ்வளோ முக்கியம் என்று உங்களுக்கு புரியவில்லையா? அப்போது ஒரு நபரை நீங்கள் சிறையில் அடைப்பீர்கள், அதே நேரத்தில் அந்த கட்சியோட ஆஃபீஸையும் நீங்கள் போட்டு விடுவீர்கள், இப்போது நீங்கள் களத்தில் இறங்குவீர்கள் என்கிற அந்த விஷயத்தை நீங்கள் எடுத்து வைக்கும்போது அது ஈக்குவல் கிரவுண்டா என்கிற விஷயத்தை நீங்களே உணர்ந்து பாருங்கள் என்கிற அந்த விஷயத்தை அபிஷேக் மனு சங்வி கோர்ட்டிற்கு முன்பு எடுத்து வைத்த அந்த வாதம். இந்த இடத்தில் எந்த விதமான வாதங்கள் நடந்தது என்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் லிக்கர் பாலிசி கேஸில் ஆம் ஆத்மி கட்சியின் சீஃபான அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்தது. இதற்கு முன்பு MP சஞ்சய் சிங் இதே வழக்கில் கைது செய்யப்பட்டார். அதற்கு முன்பு
டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் மனிஷ் சிசோடியா அவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கு முன்பு ஹெல்த் மினிஸ்டர் சத்யேந்திர ஜெயின் இவரையும் இதே விவகாரத்தில் கைது செய்தார்கள். இதை தாண்டி ஒரு சில கார்ப்பரேட் ஒரு சில முதலாளிகளையும் கைது செய்தார்கள். அவர்கள் இன்னைக்கு அப்ரூவராக மாறிவிட்டார்கள் என்று, அந்த அப்ரூவராக மாறுவதற்கு முன்பு எந்த அளவில் பிஜேபிக்கு எலக்ட்ரோரல் பாண்ட் வழியாக பணத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்கிற கதையும் வெளிவந்துவிட்டது. பணத்தை வாங்கி மிரட்டி சிறையில் அடைத்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை வைத்து எந்த அளவில் பிஜேபி இந்த ஒட்டுமொத்த வழக்கை திரித்திருக்கிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். அபிஷேக் மனு சங்வி கோர்ட்டில் வாதாடும் போது அவர் பேசிய ஒரு சில வார்த்தைகள். The heart of democracy is level playing field. It means free and fair election. If you do anything to make the level playing field uneven, then you are impinging on basic structure. This arrest is on cusp of election is intended to disable the person in campaigning and give a body blow to the party. The third, you end up scoring some point before even the first vote is cast. Of course, Delhi Chief Minister can be arrested, but the question is timing. அதாவது டெமோக்ரஸி இந்த நாட்டுக்கு கூடிய ஒவ்வொரு நபருக்கும் ஒரு சமமான பிளேயிங் ஃபீல்டை எடுத்து வைத்திருக்கிறது. நீங்கள் ஒரு நபரை சிறையில் அடைத்திருக்கிறீர்கள், அந்த நபர் மீது வழக்கை போட்டிருக்கிறீர்கள். ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டரை கைது செய்வதில் எந்த விதமான தவறும் கிடையாது. ஆனால் அந்த டைமிங்கை பாருங்கள், எந்த நேரத்தில் நீங்கள் அவரை கைது செய்திருக்கிறீர்கள் என்கிற விஷயம். அவரால் கேம்பெயின் செய்ய முடியாது, அவரால் தன்னுடைய கட்சிக்காக பிரச்சாரம் செய்ய முடியாது. அந்த கட்சியையும் நீங்கள் முடக்கி வைத்திருக்கிறீர்கள். அப்போ எப்படி இது ஈக்குவல் லெவல் ஆஃப் பிளேயிங் ஃபீல்டாக இருக்கும் என்று நீங்கள் பாருங்கள். இப்படி நீங்கள் நடந்து கொள்ளும்போது அந்த டெமோக்ரஸியின் பேசிக் ஸ்ட்ரக்சரையே நீங்கள் சிதைத்து விட்டீர்கள் என்கிற அந்த விஷயத்தை அவர் எடுத்து வைத்திருக்கிறார். இதை தாண்டி இடி தன்னுடைய பெட்டிஷனில் 3 வாரங்கள் அவகாசத்தை கேட்டது. அதாவது இப்போது இவரை பெயிலில் நீங்கள் அனுப்பக்கூடாது, இதற்கான விசாரணை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். 3 வாரம், ஏற்கனவே 6 நாட்களுக்கான ரிமாண்ட் அவருக்கு கிடைத்திருக்கிறது. இதை தாண்டி 3 வாரங்கள் எங்களுக்கு தேவை என்று என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கூற, அதற்கு மனு சங்வி அவர்கள் கொடுத்த பதிலை நீங்கள் கேளுங்கள். Every one day encryption is an issue of fundamental right. What reply can ED file? It can't be different from the ground of arrest. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கைது செய்து வைத்திருக்கிறீர்களே ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டரை, அவருடைய ஒவ்வொரு நாளும் மிக முக்கியமானது. ஏன் இடியால் இப்போ அந்த ரியாலிட்டியை மக்களுக்கு முன்னெடுத்து வைக்க முடியாது? எந்த கிரவுண்டை வைத்து நீங்கள் கைது செய்தீர்களோ அதை தானே நீங்கள் எடுத்து வைக்க வேண்டும். ஏன் நீங்கள் எடுத்து வைக்க மறுக்கிறீர்கள் என்கிற கேள்வியை அவர் கேட்டிருக்கிறார். ஆன் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட், மணி லாண்டரிங் விவகாரத்தில் அதே மனு சங்வி அவர்கள் எடுத்து வைத்த வாதத்தை நீங்கள் பார்த்தீர்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லான இந்த வாதங்கள் போனது. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரங்கள் வரை இந்த வாதம் போனது. வெளியில் நீங்கள் பார்த்தீர்கள்னா பிஜேபி ஆஃபீஸுக்கு வெளியில், கோர்ட்டுக்கு வெளியில் ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்த பல்வேறு தொண்டர்கள் போராடி கொண்டிருந்தார்கள். அதே நேரத்தில் பிஜேபியை சார்ந்த பல்வேறு தலைவர்கள் ஆம் ஆத்மி கட்சி சிறைக்குள்ளிருந்து தன்னுடைய சாசனத்தை நடத்தக்கூடாது, உடனடியாக சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால் ராஜினாமாவை கொடுத்துவிட வேண்டும் என்கிற அந்த விஷயத்தையும் எடுத்து வைக்கிறார். ஏன் பிரைம் மினிஸ்டர் மோடி இதே போன்று ராஜினாமாவை கொடுக்கக்கூடாது? ஏன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் மணிப்பூர் விவகாரமாக இருக்கட்டும், விவசாயிகளுடைய போராட்டமாக இருக்கட்டும், அல்ல இப்போ சமீபத்தில் வெளிவந்த மணி லாண்டரிங் அல்ல மிரட்டல்கள் போன்ற பல்வேறு விஷயங்களை கொண்ட எலக்ட்ரோரல் பாண்ட் விவகாரமாக இருக்கட்டும், ஏன் பிரைம் மினிஸ்டர் மோடி ராஜினாமாவை கொடுக்கக்கூடாது? அப்போ ஏன் அரவிந்த் கெஜ்ரிவால் கொடுக்கணும்? டைமிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மெட்டீரியல் ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட் செக்ஷன் 19 இது எழுதியிருக்கிறது. 3 விஷயத்தை வைத்து நீங்கள் கைது செய்யலாம். மெட்டீரியல் ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட், ரீசன் ஆஃப் பிலீஃப் அண்ட் கில்ட்டி. இந்த 3 கிரவுண்ட்களில் நீங்கள் ஒரு நபரை கைது செய்யலாம். அதாவது உங்கள் கையில் ஏதாவது தவறான பொருட்கள் இருந்தாலோ, மெட்டீரியல் எவிடன்ஸ்கள் இருந்தாலோ, அல்ல எதற்காக உங்களை கைது செய்ய வேண்டும் என்கிற அந்த காரணம் இருந்தாலோ, அல்ல ஒரு நபர் குற்றம் செய்து தப்ப முயர்ந்தாலோ அவரை நீங்கள் கைது செய்யலாம். இந்த 3 இடத்தில் எங்கே அரவிந்த் கெஜ்ரிவால் மீது உங்களால் வழக்கு போட முடிந்தது?
இந்த கேள்வியை அவர் எடுத்து வைக்கிறார். இதை தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா எந்த விதமான எவிடன்ஸையும் காட்டாமல், எந்த விதமான காரணங்களையும் காட்டாமல், இதுவரை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எந்த விதமான ஆதாரத்தையும் எடுத்துக்காட்டாத பட்சத்தில் எதற்காக அவரை நீங்கள் கைதில் வைத்திருக்கிறீர்கள்? This threshold has been put deliberately high because the corresponding provision under section 45 of PMLA which puts threshold for bail very high. So there is counterbalancing. அதாவது செக்ஷன் 45 PMLAக்கு கீழே நீங்கள் பார்த்தீர்கள். இது போன்ற வாதங்களை நீங்கள் எடுத்து வைக்கும்போது அவருக்கு கிடைக்கக்கூடிய பெயில் கடினமாகிவிடும். அவருக்கு சாதாரணமாக பெயில் கிடைக்காது. அப்போ இது போன்ற நீங்கள் குற்றச்சாட்டுகளை வைக்கும்போது ஒரு நபரால் பெயில் வாங்கக்கூட முடியாத பட்சத்தில் எப்படி நீங்கள் அதை ஒரு சரியான நீதியாக பார்ப்பீர்கள் என்கிற அந்த விஷயத்தை அவர் எடுத்து வைக்கிறார். இது மட்டுமல்ல, இவர் அடுத்த வரியில் பேசும்போது யூ ஹாவ் த பவர் டு அரெஸ்ட், உங்களிடம் அவரை கைது செய்வதற்கான அனைத்து பவருமே இருக்கிறது, இதை நாங்கள் ஒற்றுக்கொள்கிறோம். ஆனால் பட் இட் மஸ்ட் பி கண்டிஷன்ட் அண்ட் சாட்டிஸ்ஃபைட் பை த ஹை கண்டிஷன் அண்டர் செக்ஷன் 19. ஒரு தனிநபருடைய உரிமைகள், பேச்சுரிமை, சுதந்திரம், இதை தாண்டி இது அனைத்தையுமே அந்த கைது சாட்டிஸ்ஃபை செய்ய வேண்டும். நீங்கள் எடுத்தும் கவுத்தும்படி யாரையும் வேணாலும் கைது செய்ய முடியாது. த கொஸ்டின் இஸ் வாட் வாஸ் நெசசிட்டி டு அரெஸ்ட் மீ டுடே? கேள்வி இதுதான். இவரை கைது செய்வதற்கான காரணம் என்னவாக இருந்தது? என்ன அவசரம்? ஏன் நீங்கள் அந்த அவசரப்பட்டவரை கைது செய்தீர்கள் என்கிற இந்த கேள்வி தான் நான் கேட்கிறேன் என்று அபிஷேக் மனு சங்வி வாதாடுகிறார். இதை தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா ஆன் இடி நோ கோஆப்ரேஷன் பாயிண்ட், இடியுடன் எந்த விதமான கோஆப்ரேஷனும் இவர் காட்டவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டும் எடுத்து வைக்கப்பட்டது. அதற்கு அவர் கொடுக்கக்கூடிய பதில், they say I have not cooperated. Non-cooperation is one of the most abused phrases since ED become active. Non-cooperation, நாங்கள் எந்த விதமான ஒப்புதலும் சப்போர்ட்டும் கொடுக்கவில்லை என்ற விஷயத்தை இடி ஒவ்வொரு முறையும் எடுத்து வைக்கிறது. ஆனால் இடி கையில் இது போன்ற பவர் வந்த நாளிலிருந்து அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய முதல் வார்த்தையை நாங்கள் கோஆப்ரேட் செய்யவில்லை என்பது தான். இவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வழக்கிலும் இதைத்தான் செய்து வருகிறார். Can you say I will arrest you because I am exercising my right against self incrimination? உங்களால் இதற்கான பதிலை கொடுக்க முடியுமா? நான் உங்களை கைது செய்கிறேன், ஆனால் நீங்கள் கைது செய்யும் போது எனக்கான உரிமைகளை நான் பாதுகாப்பதற்காக அனைத்து வேலையுமே நான் பார்க்கிறேன் என்கிற விஷயத்தை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? This is hit Article 20 and 21 of Constitution on the head. Suppose that I say I don't know or that I have very poor memory, which law says I am arresting you because you are not incrementing yourself. Section 20 and 21 நீங்கள் பார்த்தீர்கள். நான் செய்த குற்றச்சாட்டு எனக்கு தெரியவில்லை, அப்படி நான் தவறுதலாக இது ஒரு குற்றத்தை செய்திருந்தால் நீங்கள் எனக்கு எக்ஸ்பிளைன் செய்ய வேண்டும். அந்த எக்ஸ்பிளனேஷனை கொடுத்ததற்கு பின்பு நீங்கள் என்னை கைது செய்யலாம். ஆனால் இந்த இடத்தில் எதுவுமே அங்கு கொடுக்கப்படவில்லை. They say he is to be interrogated with regard to his role. I say if you want to investigate me for my role 2 months before the election, it is not directly against the necessity to arrest. இந்த விவகாரத்தில் நாங்கள் உங்களை விசாரிக்கணும் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். சரி, விசாரிக்கலாம். தேர்தல் வருவதற்கு 2 மாதங்களுக்கு முன்பு தான் உங்களுக்கு ஞாபகத்தில் வந்ததா? சத்யேந்தர் ஜெயினை கைது செய்து 2-3 வருடங்கள் ஆகிவிட்டது. மணீஷ் சிசோடியாவை கைது செய்து எத்தனையோ மாதங்கள் ஆகிவிட்டது. சஞ்சய் சிங்கை கைது செய்து எத்தனையோ மாதங்கள் ஆகிவிட்டது. இந்த அனைத்து நபர்களிடமே பல்வேறு முறை நீங்கள் வாக்குமூலத்தை வாங்கியிருக்கிறீர்கள். எந்த விதமான மணி ட்ரெயிலும் உங்களால் காட்டப்படவில்லை. எந்த விதமான ப்ரூஃப்களையும் உங்களால் எடுத்து வைக்க முடியவில்லை. அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பெயரே இந்த வழக்கில் இல்லாத பட்சத்தில் எப்படி புதுமையாக அவருடைய பெயரை நீங்கள் இணைத்தீர்கள்? எந்த விதமான எவிடன்ஸையும் காட்டாமல் எப்படி நீங்கள் கைது செய்தீர்கள்? எந்த விதமான விளக்கத்தையும் கொடுக்காமல் தேர்தல் வருவதற்கு சற்று முன்பு அவர் மீது சம்மன் 9 சம்மன்கள் அனுப்பியிருக்கிறீர்கள். திடீரென்று கைதும் செய்துவிட்டீர்கள். இந்த இடத்தில் co-accused அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை பற்றியும் அபிஷேக் மனு சங்வி எடுத்து வைக்கிறார். அந்த co-accused நீங்கள் பார்த்தீர்கள். I record the statement. There is nothing against me in that step. Frequently, there are few more statements recorded. In that case, which is Sanjay Singh's case, 9 statements were recorded. There were nothing against me.
ஒவ்வொரு முறையும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஸ்டேட்மெண்ட் மீது ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் செய்து வந்தது. 9 முறை கோ அக்யூஸ்டான சஞ்சய் சிங் அந்த ஸ்டேட்மெண்ட்களை ரெக்கார்ட் செய்திருந்தார். விசாரணை என்கிற பெயரில் அவரையும் கைதில் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். ஆனால் இவர்கள் கொடுத்த ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் ஒவ்வொரு ரெக்கார்டையும் உங்களால் ப்ரூவ் செய்ய முடியவில்லை, சேலஞ்ச் செய்ய முடியவில்லை. எந்த விதமான எவிடன்ஸுமே உங்கள் கையில் இல்லை. சுப்ரீம் கோர்ட்டும் அதை தான் எடுத்து வைத்தது. மணிஷ் சிசோடியாவுடைய வழக்கு விசாரணையும் போது சுப்ரீம் கோர்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை பார்த்து கேட்ட கேள்வி, உங்களால் மணி ட்ரெயிலை கூட இதுவரை சரிபார்க்க முடியவில்லை, அப்போ எந்த மணி ட்ரெயிலை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள்? எந்த அக்கௌண்ட்டில் அந்த பணம் போனது? எந்த ரூட்டில் அந்த பணம் கைமாறப்பட்டது? யார் அந்த பணத்தை கொடுத்தார்கள்? ஒரு அப்ரூவர், அவரும் ஒரு குற்றவாளி. அப்ரூவருடைய ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் சரியாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற விஷயத்தையும் இதே நீதிமன்றங்கள் எடுத்து வைத்திருக்கிறது. அப்ரூவர் தனக்கு கிடைக்கக்கூடிய சாதகத்திற்காக யாரை வேறாலும் சிக்க வைக்கலாம் என்கிற இந்த விஷயம். ஆனால் அதையும் இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆன் அப்ரூவர்ஸ் அதையும் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். Out of co-accused, he is concerned about himself. That is why little weight should be given to the statement to co-accused. அதாவது co-accused தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக எதை வேணாலும் செய்யலாம். அதனால் co-accused கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதுவரை நடந்த பல்வேறு விஷயங்கள் ஒரு பக்கம், சென்ட்ரல் அதாவது மத்திய அரசாங்கம் எடுத்து வைத்த விஷயத்தை இதையும் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். இது அபிஷேக் மனு சங்வி ஒரு பக்கம், சாலிசிட்டர் ஜெனரல் SV ராஜு எடுத்து வைக்கக்கூடிய வாதங்களை நீங்கள் பார்த்து விடுங்கள். இரண்டு தரப்பையும் நீங்கள் நிச்சயமாக பார்க்கணும். SV ராஜு அவர்கள் கூறக்கூடிய விஷயத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா, நாங்கள் பெட்டிஷனை போட்டிருக்கிறோம் இன்ட்ரிம் ரிலீஃப்க்கு எதிராக. அதாவது உடனடியாக அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இந்த பெயில் கிடைக்கக்கூடாது, ரொம்பவே கொடூரமான குற்றவாளி, மிகப்பெரிய குற்றத்தை செய்து விட்டார், அதனால் இப்போ இவரை வெளிவிட்டீர்கள்னா லா அண்ட் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிவிடும். Objected to multiple lawyer appearing for Kejriwal. Even ED will request that 5 people to be heard for ED. I say let there be level playing field as well. அதாவது இவருக்கு கிடைக்கக்கூடிய பெயிலை நான் எதிர்க்கிறேன். நான் மட்டுமல்ல, யாரெல்லாம் கேஜ்ரிவாலுக்கு வாதாட வருகிறீர்களோ உங்களுடைய அனைத்து நபர்களுடைய பெயிலையும் நான் எதிர்க்கிறேன். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தன்னுடைய ஃபைலை சப்மிட் செய்கிறார்கள். அதற்காக 3 வாரங்கள் அவகாசம் தேவை. அந்த 3 வாரங்களுக்கு பின்பு நாம் பார்த்து கொள்ளலாம். இந்த நாட்டில் என்னதான் நடக்கிறது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது சந்தேகம் என்கிற பேரில், விசாரணை என்கிற பேரில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு எம்பியை சிறையில் அடைத்து வைத்திருக்கிறீர்கள். ஒரு மாநிலத்தின் டெபுட்டி சீஃப் மினிஸ்டரை நீங்கள் அடைத்து வைத்திருக்கிறீர்கள். அதே மாநிலத்தின் ஹெல்த் மினிஸ்டரை நீங்கள் அடைத்து வைத்திருந்தீர்கள். இப்போது சிட்டிங் சீஃப் மினிஸ்டரையும் அடைத்து வைத்திருக்கிறீர்கள். அனைத்துமே விசாரணை என்கிற பேரில் இன்னும் குற்றம் சாதிக்கப்படவில்லை, எடுத்து வைக்கப்படவில்லை. People often play the gallery so that break has to be out. இது போன்ற நபர்கள் தொடர்ந்து இது போன்ற வாதங்கள் எடுத்து வைப்பது சாதாரணமான விஷயம்தான். ஆனால் எங்களுக்கு 3 வாரங்கள் தேவை. அரவிந்த் கெஜ்ரிவாலோடைய பெட்டிஷன், இதற்காக நாங்கள் 25ஆம் தேதி 26ஆம் தேதி இமெயில் வழியாக பெட்டிஷனர்களுக்கு பல்வேறு விஷயங்களை நாங்கள் கேட்டிருந்தோம், கொடுத்திருந்தோம். கோர்ட்டிற்கும் நாங்கள் பல்வேறு விஷயங்கள் எடுத்து வைத்திருந்தோம். ஆனால் இதற்கு மீது எங்களால் எதுவுமே செய்ய முடியாது, கோர்ட் இதற்கான முடிவு எடுக்க வேண்டும் என்கிற விஷயத்தை வைத்து இதை அங்கே முடித்து கொண்டார்கள். சிந்தித்து பாருங்கள். விசாரணை என்கிற பேரில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 5 மிக முக்கியமான தலைவர்களை கைதில் வைத்திருக்கிறது இந்த நாட்டு அரசாங்கம், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை வைத்து. அதே நேரத்தில் அவர்களுடைய பேச்சுரிமை, சுதந்திரம் அனைத்தையுமே முடக்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பயத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்து பேசக்கூடிய அதே வார்த்தை, சௌத்தி பாஸ் ராஜா கி ஓ கஹானி, 4வது படித்த ஒரு மகான் மகாராஜாவுடைய கதை. இந்த நாட்டு மக்களை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறார். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் மீது தானாஷா டிக்டேட்டர்ஷிப், சர்வாதிகார சாசனத்தை அமைக்க பார்க்கிறார் இந்த ராஜா. ஆனால் இந்த ராஜாவிற்கு தெரியாத விஷயம், இந்த நாட்டு மக்களை உங்களால் அடைக்க முடியாது, உங்களால் முடக்க முடியாது. இந்த நாட்டு மக்கள் கேள்விகளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய கைதை நாங்கள் எதிர்க்கவில்லை, அவருடைய கைதை நாங்கள் சப்போர்ட்டும் செய்யவில்லை. ஆனால் விதிமுறைகள் என்பது இருக்கிறது. இதே நாட்டில் இருக்கக்கூடிய பிரிஜ் பூஷன் சரண் சிங்,
இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண் வீராங்கனைகள் அந்த நபர் மீது எத்தனையோ குற்றச்சாட்டுகள் எடுத்து வைத்த பின் கூட சுப்ரீம் கோர்ட் வாசலுக்கு போனதற்கு பின் தான் அவர் மீது ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டது. இதே நேரத்தில் பிஜேபியில் யாரெல்லாம் இணைந்து வருகிறார்களோ அனைத்து நபர்கள் மீதும் எந்தெந்த கேசஸ்கள் இருந்ததோ, இடி கேஸாக இருக்கட்டும், சிபிஐயாக இருக்கட்டும், ஐடியாக இருக்கட்டும், அனைத்து கேசஸ்களையுமே நீங்கள் மறைத்து வருகிறீர்கள். அந்த கேசஸ்கள், அந்த ஃபைல்ஸ்கள் க்ளோஸ் செய்யப்படுகிறது. அப்போது இந்த இடத்தில் இந்த நாட்டு அரசாங்கம் ஒரு டீலை பேசி கொண்டிருக்கிறது. எங்கள் பக்கம் நீங்கள் வந்தீர்களா, நீங்கள் ஊழல் செய்யலாம், நாட்டை கொள்ளையடிக்கலாம், எத்தனை குற்றச்சாட்டுகளை நீங்கள் செய்யலாம், ரேப் கூட நீங்கள் செய்யலாம், நாங்கள் உங்களை காப்பாற்றுவோம். அப்படி நீங்கள் எங்களை எதிர்த்தீர்கள் என்றால், எங்களை பார்த்து கேள்விகளை கேட்டீர்கள் என்றால் உங்களை சிறையில் தான் நாங்கள் அடைப்போம், உங்களை வாழ விட மாட்டோம். சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.